சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி தான் செஞ்சிட்டு இருந்தா. அதனால இப்போ ரொம்ப டயர்டா இருப்பா. பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும்க்கா. ஆமா, நானும் பார்த்தேன். அந்த பொண்ணுதான் எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருந்தா. அப்ப அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம போலாம். எல்லாரும் வாங்க, கிளம்பலாம். போலாம்க்கா. நில்லுங்க. அவன் நம்ம கூட ஹோட்டலுக்கு வந்தா நாங்க எல்லாரும் சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ணுவோம் தானே? நீங்க இப்போ உங்க அக்கா கிட்ட அவளை கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொன்னீங்க. அவளை ரொம்ப தான் பாதுகாக்கிறீங்க போல இருக்கு. அவ்வளவு ஒரு பொண்ணு தானே கூட. ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? தெரியாம உங்ககிட்ட கேட்டுட்டேன். உடனே நமக்கும் ஒரு பொண்ணு இருக்குன்னு அப்படியே ஆரம்பிச்சிருவீங்க. போங்க. அவ வந்திருந்தா நாங்க மிச்சம் வைக்கிற சாப்பாடாச்சும் அவளுக்கு கிடைச்சிருக்கோம். இங்க இருந்தா அதுவும் கிடைக்காது. பட்னி கடந்து சாக வேண்டியதுதான். ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ? எனக்கு ஏன் தூங்கும்போது அஞ்சலியோட நெருக்கமா இருக்கிற மாதிரிலாம் தோணுது? அதெல்லாம் கனவா இல்ல இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் நடந்துச்சா? அஞ்சலி கிட்ட எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா, ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லை, இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு மறுபடியும் இந்த நினைப்பாவே இருக்கு. உள்மனசு ஆசைதான் கனவா வரும்னு சொல்லுவாங்க. சத்தியமா இந்த மாதிரி ஆசைலாம் எனக்குள்ள எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் இப்படி இந்த எண்ணம் எனக்கு திரும்ப திரும்ப வருது? நிச்சயம் காரணம் இல்லாம எனக்கு இது வராது. இந்த வீட்டுல யாரு மேலேயும் இல்லாத ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு அஞ்சலி மேல ஏன் வந்துச்சு? அஞ்சலிக்கும் எனக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? அஞ்சலி அதை என்கிட்ட மறைக்கிறாங்களா? இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு இதை பத்தி தெரியுமா தெரியாதா? அப்படி அஞ்சலிக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்தாலும் அது ஏன் அஞ்சலி என்கிட்ட மறைக்கணும்? ஒண்ணுமே புரியலையே. எப்படியாவது தெளிவுபடுத்தி ஆகணும்.
இத அஞ்சலி கிட்ட நேரடியா கேட்டாலும் திரும்ப திரும்ப சொன்னதே தான் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றது? எப்படியும் அஞ்சலி அவங்க ரூம்ல இருக்க மாட்டாங்க. அவங்களும் வீட்டில் உள்ளவங்களோட டின்னருக்கு போயிருப்பாங்க. நாம இப்ப அஞ்சலியோட ரூமுக்கு போய் பேகு மொபைல்லாம் செக் பண்ணி பார்க்கலாமா? உண்மையிலேயே அவங்களுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க ரூம்ல நான் அவங்கள பார்த்ததுக்கும் பழகுனதுக்கும் உண்டான ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். செக் பண்ணி பார்ப்போம். என்ன கதவு பூட்டாம இருக்கு? ஒருவேளை அவங்க கூட டின்னருக்கு போகாம உள்ள இருக்காங்களா? இல்லையே, உள்ள இருந்திருந்தா லைட் போட்டிருப்பாங்க. இருட்டால இருக்கு. அஞ்சலி, 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 அஞ்சலி.